ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இவரை பற்றி சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, இவர் 22 மே 1772 பிறந்து 27 செப்டம்பர் 1833 இங்கிலாண்டில் இருக்க பிரிஸ்டோல் என்ற இடத்துல இறக்குறாரு. இவர் ஒரு வைதிக இந்து குடும்பத்தில் பிறக்கிறாரு. இவர் என்னதான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தாலும் இவர் ஒரு உருவ வழிபாட்டை எதிர்க்கிறாரு. இவருக்கு 15 வயது இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா இவர் உருவ வழிபாட்டை எதிர்க்கிறாரு. இந்த உருவ வழிபாடானது மறைநூல்களின் கருத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை எதிர்க்கிறாரு. இது அவருடைய தாய்மொழியான வங்க மொழியில் எழுதி அதை வெளியிடவும் செய்கிறாரு. அடுத்து 1811 பார்த்திங்கன்னா இவருடைய அண்ணன் இறக்குறாரு. இதனால் இவர் அண்ணனின் மனைவியை சதி என்னும் உடன்கட்டையில் எரிச்சிடுறாங்க. இதனால் இவர் பெரிதும் பாதிப்படைந்திருப்பார். அடுத்து ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை யார் வழங்குறாங்கன்னா முகலாய அரசரான 2ஆம் அக்பர் ஷா தான் ராஜா என்ற பட்டத்தை ராஜாராம் மோகன் ராய்க்கு வழங்குறாரு. அடுத்து பிரம்ம சமாஜத்தின் தோற்றம். இந்த சமாஜம் எப்போ தோன்றுது பார்த்திங்கன்னா 1828. இதே வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த கல்கத்தாவில் ஒரு கோவிலையும் நிறுவுகிறாரு. 1828 ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ஒரு கோவிலையும் நிறுவுகிறாரு. இந்த சமாஜம் இதுக்கு முன்னாடி என்னவாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மீய சபா. 1815 ஆத்மீய சபா என்ற ஒன்றை தொடங்குறாரு. அதுதான் காலப்போக்கில் பிரம்ம சமாஜம் என்று பெயர் மாற்றம் செய்கிறாங்க. 1828 அதே வருஷத்தில் கோவிலையும் நிறுவுகிறாங்க. இந்த சமாஜத்தோட கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கடவுள் என்ற கொள்கையின் அடிப்படையில் பொது சமயத்தில் நம்பிக்கையை ஏற்படுத்தியது. இந்த சமாஜத்தில் இருக்க உறுப்பினர்களை பார்த்திங்கன்னா பிரம்மோக்கள் என்று அழைக்கிறாங்க. பிரம்ம சமாஜத்தில் இருக்க உறுப்பினர்களை பிரம்மோக்கள் என்று அழைக்கிறாங்க. அடுத்து சதி. இந்த சதிக்கு எதிராக பார்த்திங்கன்னா 1818 இவர் தீவிர சமூக இயக்கத்தை தொடங்குறாரு. யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் பார்த்திங்கன்னா 1818 இதற்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சதியை ஒழிக்கிறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதன் காரணமாக 1829 பார்த்திங்கன்னா சதி தண்டனைக்குரிய குற்றம் என்று அறிவிக்கிறாங்க. 1829 டிசம்பர் 4 சதி தண்டனைக்குரிய குற்றம் என்று அறிவிக்கிறாங்க. பிரிவு 17 படி 1829 சட்டம் பிரிவு 17 படி சதி தண்டனைக்குரிய குற்றம் என்று அறிவிக்கிறாங்க. இது முழுக்க பார்த்திங்கன்னா வங்காளத்தில் மட்டும்தான் நடைபெறுது. இவர் மட்டும் இல்லாமல் சமயப்படுப்பு குழுவினரான வில்லியம் கோரி இவர் என்ன பண்ணுறாருன்னா சதியை ஒழிக்க முயற்சியை மேற்கொள்கிறாரு. இந்த சதி பார்த்திங்கன்னா எந்த காலகட்டத்தில் அதிகமாக நடைபெறுதுன்னு பார்த்திங்கன்னா சதியை ஒழிக்கிறதுக்கான வழி 1815 1818 ஆண்டுகளில் வங்காளத்தில் அதிக அளவில் சதி ஒழிப்பு முயற்சிகள் நடைபெற்றன. அடுத்து பெண் சிசு கொலை. வரலாற்று ஆசிரியர் கர்னல் டாட் இவர் என்ன பண்ணுறாருன்னா இவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் கொன்றுவிடும் வழக்கம் ராஜபுத்திர குடும்பத்தில் காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பெண் சிசு கொலை இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறது யாருன்னா கர்னல் டாட். இவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். இந்த பெண் சிசு கொலைக்கு எதிராக பார்த்திங்கன்னா 1795 வங்காளத்தில் பெண் சிசு கொலை தடை சட்டம் ஏற்றுறாங்க. பிரிவு 21 படி இந்த சட்டம் ஏற்றப்படுது. பெண் சிசு கொலை தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. இதுவும் முழுக்க வங்காளம் மட்டும்தான். அடுத்து இந்த பிரம்ம சமாஜத்தின் செயல்பாடுகள். ராஜாராம் மோகன் ராய் இறந்த பிறகு பார்த்திங்கன்னா கேசவ சந்திர சென் என்பவர் முயற்சியால் 1872 சிறப்பு திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் எதுக்காக பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம் பலதார மனம் ஆகியவை தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லுது. 1901 பரோடா அரசு குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தது. 1901 பரோடா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம் தடுப்பு சட்டத்தை கொண்டு வருது. 1930 இந்திய அரசால் சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டு பெண்ணின் திருமண வயது 14 உயர்த்தப்பட்டது. அடுத்து ராஜாராம் மோகன் ராய் கூட மதிப்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் மதிப்பீடு இவரை எந்த மாதிரிலாம் அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சீர்திருத்திய செம்மல், இந்து மறுமலர்ச்சியின் தந்தை, இந்தியாவின் விடிவெள்ளி, இந்திய தேசியத்தின் முன்னோடி, இந்தியாவின் புத்துலக சிற்பி, அது மட்டும் இல்லாமல் புதிய இந்தியாவை உருவாக்கியவர் என்றெல்லாம் ராஜாராம் மோகன் ராயை அழைக்கிறாங்க.
இவர் தொடங்கிய நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா சம்பத் கௌமுதி என்னும் வங்கமொழி வார பத்திரிகை. இது வந்து வங்கமொழி. சம்பத் கௌமுதி பார்த்தீங்கன்னா வங்கமொழி. எப்போ தொடங்குறாருன்னா 1821 தொடங்குறாரு. 1820 பார்த்தீங்கன்னா அமைதிக்கும் ஆட்சிக்குமான வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை எழுதுறாரு. அதுக்கப்புறமா 1821 ஒரு வார பத்திரிகையை தொடங்குறாரு. அடுத்து பாரசீக வார பத்திரிகையான மிராத் உல் அக்பர். இது வந்து பாரசீக வார பத்திரிகை. முன்னாடி சொன்னது பார்த்திங்கன்னா வங்கமொழி பத்திரிகை. 1821 சம்பத் கௌமுதி வங்கமொழி வார பத்திரிகை. இப்போது பாரசீக வார பத்திரிகை பார்த்திங்கன்னா மிராத் உல் அக்பர். இவர் அடுத்தது பார்த்திங்கன்னா இவரோட இது முடியுது. 1833 செப்டம்பர் 27 பிரிஸ்டலில் இறந்துடுறாரு. இவரை பற்றி சில பேர் வந்து பாராட்டியிருக்காங்க. பரந்த மனித மதத்தை கண்டவர் ராஜாராம் மோகன் ராய் என்று வரலாற்று ஆசிரியர் சீல் குறிப்பிடுகிறார். இவரை வந்து பார்த்திங்கன்னா பரந்த மனித மதத்தை கண்டவர் என்று ராஜாராம் மோகன் ராயை சீல் என்பவர் குறிப்பிடுகிறார். அடுத்து இவர் உலகிலேயே நவீன முறையில் முதலாக சமய ஒற்றுமை நோக்கு உணர்ச்சியினை உண்டாக்க பாடுபட்டார் என்று வரலாற்று ஆசிரியர் சர்மோனியர் வில்லியம் குறிப்பிடுகிறார். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரை உலகிலேயே நவீன முறையில் முதலாக சமய ஒற்றுமை நோக்கு உணர்ச்சியினை உண்டாக்க பாடுபட்டவர் என்று வரலாற்று ஆசிரியர் வில்லியம் குறிப்பிடுகிறார். தேங்க்யூ.